கர்த்தருடைய வார்த்தையை முதலாவதாகவும் முடிவாகவும் வையுங்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை எடுக்க வரவில்லை, ஜீவனை கொடுக்க வந்தார். சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிச்சயமாகவே பாலும் தேனும் உங்களுடைய பங்காய் மாறும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 39வது வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாய் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாய் ஆக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாய் ஆக்கப்படுகிறான். இவராலே விடுதலையாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் எவனும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் எவனும், எந்த ஊரை சேர்ந்தவனும், எந்த நாட்டை சேர்ந்தவனும், எந்த இனத்தை சேர்ந்தவனும், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனும் இவரை விசுவாசிக்கலாம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறவன் அவைகளில் நின்று விடுதலையாகி என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எவைகளில் நின்று விடுதலையாகி? பாவத்திலிருந்து விடுதலையாகி, சாபத்திலிருந்து விடுதலையாகி, வியாதியிலிருந்து விடுதலையாகி, பிசாசின் தொல்லையிலிருந்து விடுதலையாகி, பிசாசின் கிரியைகளாகிய பிழிசூனியம், மந்திரவாதம், மாந்திரிக வேலைகள் இவைகளிலிருந்து விடுதலையாகி, தரித்திரத்திலிருந்து விடுதலையாகி, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இவையில் நின்று விடுதலையாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாராலே விடுதலையாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது? இவராலே விடுதலையாகி, கிறிஸ்துவினாலே விடுதலையாகி நீதிமானாய் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடைய சொந்த இரட்சகராக, உடைய ஆண்டவராக, உடைய தேவனாக நீங்கள் இல்லத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவார். எல்லா பிழிசுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிய வேலைகள், பிசாசின் கிரியைகள், பிசாசின் தொல்லைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நிச்சயமாக செய்வார், விடுதலையாக்குவார். ஆகவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ என்ன செய்யும்படிக்கு? அறியும்படிக்கு. கடந்த வாரத்திலே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். இதிலே முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். நம்முடைய தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். நம்முடைய தேவன் நம்மை தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்தார் என்பதையும், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார் என்பதையும் நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனவே நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் உண்மையாயிருக்க வேண்டும், அழைப்புக்கு உண்மையாயிருக்க வேண்டும் என்கிற இந்த சத்தியத்தையும் நாம் பார்த்தோம். அதன் பிறகு நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அழைப்பு பரிசுத்தமான அழைப்பு என்பதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு அழைக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு அழைத்தவரை அறிகிற அறிவின் மூலமாகத்தான்
எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வருகிறது. எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் பார்த்தோம். எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு வருகிறது? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே வருகிறது. தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளே பெருக பெருக, தேவனை குறித்த வெளிப்பாடு நமக்கு பெருக பெருக, தேவனை குறித்த வெளிச்சம் நமக்கு உண்டாக உண்டாக எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறது? பலிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே தேவனை அறிகிற அறிவு அதில் வளருவதற்கு பாருங்க சில காலங்கள் பிடிக்கிறது. எல்லாமே ஓவர் நைட்டில் நடந்தது கிடையாது. இன்னைக்கு நைட்டில் ஜோம் பண்ணிட்டு காலையில் இருந்து சொன்ன பெரிய வீடு வாசல் பண்ணி நிற்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படி நம்ம போதிக்கிறதே கிடையாது. நம்ம எதை போதிக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவிலே, நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கொண்டே வரும் பொழுது ஆசீர்வாதங்கள் என்ன செய்யறது? நம்முடைய வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கிறது. நாம விதமாய்த்தான் போதிக்கிறோம். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணி விடுறேன். இன்னைக்கு வீட்டில் போய் உங்க பீரோவை திறந்து பாருங்க, உங்க பீரோவில் கொஞ்சம் பணம் என்ன செய்யும் இருக்கும். அப்படி என்ன செய்யறது கிடையாது. நம்ம போதிக்கிறது கிடையாது. இப்போ நான் ஜெபம் பண்ணி விடுறேன், உங்கள் பர்ஸை திறந்து பாருங்க, 10,000 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நம்ம போதிக்கிறதே கிடையாது. தேவனை குறித்த அறிவு, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே தேவ பக்திக்கும் அர்த்தம் இல்லையா? தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும் தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம்? நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப தேவனை குறித்த அறிவிலே வளருவதற்கு கொஞ்சம் காலங்கள் என்ன செய்கிறது? பிடிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் பாருங்க, தேவனை குறித்த அறிவிலே வளர்ந்து கொண்டே வரும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்கள் ஒன்னொன்றாய் என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே தேவனை குறித்த அறிகிற அறிவிலே வளருவதிலே என்ன செய்ய வேண்டும்? நாம் தீவிரமாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு எது உண்மையான வெற்றி என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எது உண்மையான சக்சஸ் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு பலவிதமான பாருங்க அழைப்பை குறித்து நாம் பார்த்தோம். 2 அழைப்பு இருக்கிறது. ஒன்று தனிப்பட்ட அழைப்பு, இன்னொன்று பொதுவான அழைப்பு. தனிப்பட்ட விதத்திலே நம்ம எல்லாருமே பாருங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு மேய்ப்பனாக, ஒரு போதகராக, ஒரு சபையினுடைய பாஸ்டராக இருக்கும்படியாய் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்க வேற ஏதோ ஒரு காரியத்துக்கான செய்யப்பட்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப பாருங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது. இது தனிப்பட்ட அழைப்பு. ஆனால் பொதுவான அழைப்பு என்று ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை குறித்து தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் என்று கடந்த வாரத்திலே நாம் பார்த்து முடித்தோம். பொதுவாக தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து, சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த வாரத்திலிருந்து தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஓகே, இன்றைக்கு முதலாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? முதலாவதாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை. வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். நீங்கள் எதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. நிஜமாதானா? உண்மையாதானா? வசனம் என்ன சொல்லுகிறது? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் பிறரை என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள்.
என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சாபத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்படல. வியாதியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்படல. தீமையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்படல. தோல்வியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்படல. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? ஆமென். எல்லா கரங்களையும் சொல்லுவோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னாலே சில கிறிஸ்தவங்களுக்கு பிடிக்காது, சில ஊழியக்காரர்களுக்கே பிடிக்காது. அது என்னையா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றீங்க சர்ச்சில்? அப்புறம் நான் சாபம் 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 சொல்றது சபையில் வந்து நின்றுக்கிட்டு பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லாம அப்புறம் என்ன சாபம் சாபம் சொல்றது, வியாதி வியாதி வியாதின்னு சொல்றது. எத்தனை புரியுது? தீமை 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 நான் சொல்றது, தோல்வி தோல்வி நான் சொல்றது. சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து என்ன செய்யுங்கள்? சத்தத்தை காணும், ஆசீர்வதியுங்கள். அன்னைக்கு ஒரு தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க, இந்த ஆசீர்வாதம் 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 சொல்ற சபைக்கெல்லாம் போகாதீங்க. அந்நிய பாஷையில பேசுங்க அந்நிய பாஷையில பேசுங்கன்னு சொல்லி சொல்ற சபைகள் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. தசமபாகத்தை குறித்து போதிக்கிற சபைகள் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. பிசாசு எந்த அளவுக்கு மனதை குருடாக்கி வச்சிருக்கிறன்றத பாருங்க. பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்ற சபைகள் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. அப்ப இவங்க சபைகள் எல்லாம் சாபம் 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 சொல்லி பிரசவம் பண்ணுவாங்க போல. சும்மா ஒரு இடத்தையா சொல்லிக்கிட்டு இருக்கிறது. சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழைப்பே அதுதான். அதுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாபத்தை சுதந்திரிப்பதற்காக அல்ல, வியாதியை சுதந்திரிப்பதற்காக அல்ல, தோல்வியை சுதந்திரிப்பதற்காக அல்ல. இருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை குறித்த ஒரு வெளிச்சம் உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு வெளிச்சம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு வர வேண்டும். தனிப்பட்ட அழைப்பு என்கிற ஒரு அழைப்பு இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கணும். அதை குறித்து போன வாரத்தில் நாம் பார்த்தோம். பொதுவாக தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? முதலாவது காரியத்தை இன்னைக்கு பார்த்து கொண்டு வருகிறோம். அநேக காரியங்களை பார்க்க வருகிற வாரங்களிலே ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். நம்ம எதற்காக எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக என்ன, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். சாபத்துக்காக இல்லையில, வியாதிக்காக இல்லையில, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வாசிப்போம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எது ஐஸ்வர்யத்தை தரும்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நம்முடைய நெற்றி வேர்வை அல்ல, நம்முடைய உழைப்பு அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய முயற்சி அல்ல, நம்முடைய படிப்பு அல்ல, நம்முடைய பட்டம் அல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்.
அதுக்காக வேலைக்கே போகணும்னு நினைச்சிடாதீங்க. அதுக்காக உழைக்கவே போக வேணாம்னு சொல்லி அர்த்தம் கிடையவே கிடையாது. வேலைக்கே போக வேணாம்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. எந்த முயற்சியுமே எடுக்கவே கூடாது என்ற அர்த்தம் கிடையவே கிடையாது. படிக்கவே போகவே வேணாம் என்ற அர்த்தம் கிடையவே கிடையாது. பட்ட படிப்பே படிக்க வேணாம் என்பது அர்த்தம் கிடையவே கிடையாது. உழைக்க வேண்டும், வேலை பார்க்கணும், முயற்சி எடுக்கணும், படிக்க வேண்டும். ஆனால் கவனிங்க, இவைகளின் மேலே ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய விசுவாசத்தையும் வைத்து விடக்கூடாது. எவைகளின் மேலே நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தை வைத்து விடக்கூடாது? நம்முடைய நெற்றி வேர்வை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய புஜ பராக்கிரமம், நம்முடைய படிப்பு, நம்முடைய பட்டம், நம்முடைய அந்தஸ்து, அதன் மேலே நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? வைத்து விடக்கூடாது. கர்த்தர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய கல்வாரியின் மேலே, அவருடைய தழும்புகள் மேலே, அவருடைய காயங்கள் மேலே, அவருடைய முள்முடியின் மேலே, அவர் பட்ட பாடுகள் மேலே நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? சரியான ஸ்டாண்டிங் வரணும், சரியான ஒரு நிலைக்கு வரணும். வேலைக்கு போகணுமா போகணும், படிக்க போகணுமா படிக்கணும். வேலையை கொடுத்ததே அவர் தானே, வேலை செய்ய சொன்னதே அவர் தானே ஆகாம இருக்கிறீங்களா? ஆனால் ஒரு நாளும் நம்முடைய உழைப்பு, நம்முடைய நெற்றி வேர்வை, நம்முடைய படிப்பு, நம்முடைய கண்ணீர், நம்முடைய முழங்காடு, நம்முடைய கதறல், அதன் மேல என்ன செய்யக்கூடிய நம்பிக்கை விசுவாசத்தையும் வச்சிட கூடாது. உங்களுடைய நம்பிக்கையையும் உங்களுடைய விசுவாசத்தையும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். அவருடைய ரத்தத்தின் மேலே வைக்க வேண்டும், அவருடைய காயங்கள் மேலே வைக்க வேண்டும், அவருடைய தழும்புகள் மேலே வைக்க வேண்டும், அவருடைய கல்வாரின் மேலே வைக்க. புரிகிறது? இவைகள் மேலே நம்பிக்கை விசுவாசத்தையும் வைக்கும் போது ஆசீர்வாதங்கள் நம்மை விரட்டி கொண்டு வரும். ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? அதுல கைப்பிடிச்சிருங்க. ஆசீர்வாதம் உங்களை விரட்டிட்டு வரும். இருக்கிறீங்களா? சிலர் வந்து ஆசீர்வாதம் விரட்டிட்டு வரல, இவங்களை பார்த்து ஓடிடுது. ஏன் ஓடுதுன்னு இன்னைக்கு எடுத்து காமிக்க போறேன். ஏன் ஓடிடுதுன்றத இப்ப நம்ம வசனத்துல எடுத்து காமிக்கிறேன். ஆசீர்வாதம் இவங்களை விரட்டிட்டுலாம் வரல, இவங்களை கண்டாலே ஆசீர்வாதம் செஞ்சிருது, ஓடிடுது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் மேலே, அவருடைய வார்த்தை மேலே நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம் உங்களை என்ன செய்யும்? விரட்டிட்டு வரும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? உங்களை விரட்டிட்டு ஓடி வரும். வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 28:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். என்ன செய்யும்? பலிக்கும் என்கிற வார்த்தை தமிழ் ஆட்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன்னா பலிச்சிரும், பயந்து நடிக்கிறவா சில ஆட்கள். பார்த்துருக்கிறீங்களா? இந்த மாதிரி நாக்கு கருநாக்கு விட்ட வார்த்தைய உன் கூட பண்ண செஞ்சு இதை வச்சே உருட்டிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. இருக்கீங்களா? போயிட்டீங்களா? அதான் அது மேல உங்க நம்பிக்கை வைக்காதீங்க. அது மேல உங்க நம்பிக்கை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. கர்த்தருங்க சொல்றாரு, நீ தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஓ மேல வந்து உனக்கு என்ன செய்யும்? பலிக்கும். இது மூல பாஷையிலிருந்து சிலர் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. அதுல எப்படி வந்திருக்குதா? இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னை விரட்டி கொண்டு வந்து ஓ மேல குதிச்சு உனக்கு முன்னால போகுமா? உனக்கு முன்னால போகுமா? நம்ம ஆட்கள் பாருங்க, ஆசீர்வாதத்தை தேடி இவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட ஆளை தேடி ஓடி வருது. அந்த மனுஷன் எங்கேன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அது விரட்டி ஓடி வருது. விரட்டி ஓடி வந்து அந்த மனுஷனை ஓவர் டேக் பண்ணி முன்னால போயிட்டு இருக்குது. இருக்கிறீங்களா? அந்த மனுஷன் யார் தெரியுமா? கர்த்தர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய கல்வாரின் மேலே தன்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை வைத்திருக்கிற மனிதன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதன், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மனிதன். இருக்கிறீங்களா?
கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, அங்க போயிட்டு ஆசீர்வாதம் வந்துடும், இங்க போயிட்டு ஆசீர்வாதம் வந்துடும், அங்கே இங்கே அவங்க ஓடி அலைஞ்சு திரியறத பார்த்தா பரிதாபமா இருக்குது. பரிதபிக்க மட்ட மக்களை போல அங்க போயிட்டு வந்தா, இங்க போயிட்டு வந்தா, இங்க போயிட்டு வந்தா, அங்க போய் ஜாமன்ட்டு வந்தா, அங்க போய் இப்போ அலசரிப்படுறத பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஆசீர்வாதம் ஒரு ஆளை தேடுது, ஒரு நபரை தேடுது. நபர் யார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கிறவன், கர்த்தருடைய கல்வாரியின் மேலே, அவருடைய தழும்புகள் மேலே, அவருடைய காயங்கள் மேலே, அவருடைய ரத்தத்தின் மேலே நம்பிக்கை விசுவாசத்தை வைத்திருக்கிற மனிதன். அந்த மனிதனை தேடி ஆசீர்வாதம் செய்து ஓடி வருது, விரட்டிட்டு வருது. விரட்டிட்டு வந்து தலை மேல ஏறி குதிச்சு முன்னால என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஓடிக்கிட்டு இருக்குது. இருக்கிறீங்களா? உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசத்தையும் யார் மேலே வைத்திருக்கீர்கள் என்பதை உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். ஏதோ ஒரு பொருள் மேல, ஏதோ ஒரு நபர் மேல, யாரோ ஒரு ஆள் மேல உங்க கண்ணை வச்சிருக்கிறீங்களா? உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். அலசி ஆராய்ந்து பார்த்து உங்களை நீங்களே சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய கண்ணை உங்க கூட பிறந்த அண்ணன் மேல, தம்பி மேல, அக்கா மேல, தங்கச்சி மேல வச்சிருக்கிறீங்களா? அலசி ஆராய்ந்து பாருங்கள். சித்தப்பா மேல, பெரியப்பா மேல, மாமியா மேல, மாமனார் மேல, அத்தை மேல, அப்பத்தா மேல எல்லாம் இருக்கிறீங்களா? கண்ணை வச்சிருக்கீங்களா? பாருங்க. உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்துங்கள். உங்களுடைய கண்கள் யார் மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தர் மேலையா, இல்லை மற்ற மனிதர்கள் மேலையா, வார்த்தையின் மேலையா, அல்ல நாசியில சுவாசம் உள்ள ஒரு மனிதன் மேலையா, கல்வாரியின் மேலையா, ரத்தத்தின் மேலையா, இல்லை மற்ற ஆட்கள் மேலையா? யார் மேலே அலசி ஆராய்ந்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நம்பிக்கை விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைத்திருந்து சொன்னார். நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்கள் உங்களை விரட்டிட்டு வந்து உங்க தலைமையில ஏறி குதிச்சு உங்க முன்னால போயிட்டு முன்னால போயிட்டு. ஆகவே எது ஐஸ்வர்யத்தை தருகிறது என்றால் அதை பார்த்துட்டு வரங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அருமையானவர்களே கவனியுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை மாத்திரம் கிடையாது, கர்த்தரின் ஆசீர்வாதம் சரீர சுகத்தை தருது. கர்த்தரின் ஆசீர்வாதம் சரீர சுகத்தையும் தருகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் நன்மைகளையும் தருகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் தீர்க்காயுசையும் தருகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் வெற்றியையும் தருகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் என்ன செய்கிறது? நமக்கு கொண்டு வந்து தருகிறது. ஆகையால் தான் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். விரும்பலைனா, எதை விரும்பலைனா? ஆசீர்வாதத்தை நீங்க விரும்பலைனா ஆசீர்வாதம் உங்களை பார்த்து அப்படி விலகி அப்படி ஒதுங்கி ஓடிடும். நிஜமா பாச சொல்றீங்க? ஆசீர்வாதத்தை நான் விரும்பலைனா ஆசீர்வாதம் என் பக்கத்திலே வராம என்னை விட்டு விலகி ஓடிடுமா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா பாஸ்டர்? பைபிள்ல வசனம் இருக்குதா? காமிங்க பாஸ்டர். உடனே காமிக்கிறேன். வாசிங்க. சங்கீதம் 109, 109வது சங்கீதம் 17வது வசனம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் என்ன செய்யும்? விலகி போகுமா? தூரமா விலகி போகுமா? நீங்க லேசா ஒதுங்கினா அது 10 அடி ஒதுங்கிடுது. நீங்க 10 அடி ஒதுங்கினா அது 100 அடி என்ன செஞ்சிருது? ஆசீர்வாதம் பக்கத்துல என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. அதனால தான் அதை எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறேன். ஆசீர்வாதத்தை விரும்பணும். சில சபைகள் ஆசீர்வாதத்தெல்லாம் விரும்புறதுக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க, போதிக்கவும் மாட்டாங்க. அதனே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றீங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. சண்டைக்கு வந்துடுவாங்க. நீங்களாம் பாக்கியவான்கள், நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு வசனத்தை எடுத்து போதிக்கிறோம். எல்லாரும் இங்க நான் பார்க்கிறோம், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் என்ன செய்யும்? விலகி போகும். ஆகவே ஆசீர்வாதத்தை விரும்புங்கள், ஆசீர்வாதத்தை வாஞ்சியுங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன்.
ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை விரும்புங்க. ஆமென். ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? விரும்பணும். விரும்பினா தான் வரும். ஆசீர்வாதம் வேணாமியா, நம்ம பாட்டுக்கு பழைய சாட்டில் அந்த பழைய கஞ்சி, இந்த பச்சை மிளகா, இந்த வெங்காயம், இந்த தேங்காய்ச்சில் கடிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கிறீங்க. அப்படியே வண்டியை ஓட்டிச்சு நான் வந்து சேர்ந்துடுறேங்க. சிலர் வந்து வாழ்க்கைய என்ன செய்யறாங்க? ஓட்டுறாங்க. வாழ்க்கையை ஓட்டக்கூடாது, வாழ்க்கையை வாழணும். வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? என்ன எப்படி இருக்கிறீங்க? ஏதோ வண்டி ஓடுது, ஏதோ வண்டி ஓடுது, ஏதோ வண்டி. அப்போ கூட வண்டி நல்லா ஓடுதுன்னு சொல்ல மாட்டாங்க. வண்டி என்ன செய்யுது? ஏதோ ஜல்தாக என்ன செய்யுது? ஓடுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஆசீர்வாதத்தை நீங்க விரும்புனீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சத்தியம் தெளிவாய் போதிக்கிறது. ஆசீர்வாதத்தை விரும்பணும். விரும்பலைன்னா அது என்ன செஞ்சு விலகி போயிரும். அநேக கிறிஸ்தவர்கள் வந்து பாருங்க, ஆசீர்வாதத்தை விரும்புறதே கிடையாது. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழம் பழுத்து பாலில் விழுந்து ரெண்டு சேர்ந்து வாய்க்கில விடுவோம். சொல்றது புரிஞ்சா? பழம் பழுத்து எங்க விழுந்துடும்? பாலில் விழுகும். ரெண்டு நாளா மிக்சிங் ஆகி அப்படி லவக்கணி வாய்க்குள்ள என்ன செஞ்சிடும்? விழுந்துருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு இல்ல, இது என்னைக்குமே என்ன செய்யாது, நடக்காது. நாம் விரும்ப வேண்டும், நாம் வாஞ்சிக்க வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். எதை விரும்ப வேண்டும்? ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும், ஐஸ்வர்யத்தை விரும்ப வேண்டும், தீர்க்காயுசை விரும்ப வேண்டும், நன்மைகளை விரும்ப வேண்டும், வெற்றியை விரும்ப வேண்டும், உயர்வை விரும்ப வேண்டும், சமாதானத்தை விரும்ப வேண்டும். உயர்வை விரும்ப நீங்க விரும்பினா தான் என்ன செய்யும்? வரும். எல்லாரும் இருக்கிறீங்களா? விரும்பலைன்னா அது தூரமாய் விலகி என்ன செஞ்சிடும்? போயிடும். எனவே இந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல, ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்துக்கு, ஐஸ்வர்யத்துக்கு, பணத்துக்கெல்லாம் ரோசம்லாம் இருக்குது. என்ன இருக்குது? ரோசம் இருக்குது. நீங்க விரும்பலைன்னா அது வரவே வராது. நீங்க விரும்பலைன்னா அது வரும், அது பாட்டு வர வேண்டியதானே, அது வராது. அது வரவே கர்த்தர் பார்த்து அது நம்ம செய்ய வேண்டியதானே. கர்த்தர் பார்த்து இல்லை, நம்ம விரும்பணும். நாம விரும்பல வராது. நம்ம வாஞ்சிக்கல அது வராது. நாம விசுவாசிக்கல அது வரவே. நாம விரும்பணும், சுகத்தை விரும்பணும். ஒவ்வொரு நாளும் நான் சுகமா இருக்குன்னு விரும்பணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஞானம் எனக்கு வேணும்னு விரும்பணும். ஒவ்வொரு நாளும் நான் செழிப்பா இருப்பேன் என்பதை விரும்பணும். ஒவ்வொரு நாளும் நான் ஆசீர்வாதமா இருக்குன்னு விரும்பணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் வெற்றி வரணும்னு விரும்பணும். நீங்க விரும்பினாதான் அது வரும். விரும்பலைன்னா அது தூரமா என்ன செய்யும்? விலகி போகும். இப்ப பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, விரும்புங்க, ஆசீர்வாதத்தை விரும்புங்க, சுகத்தை விரும்புங்க, வெற்றியை விரும்புங்க, நன்மையை விரும்புங்க, தீர்க்காயுசை விரும்புங்க. ஆமென். ஆகவே விரும்பலைன்னா ஆசீர்வாதம் ரோசப்பட்டு செஞ்சிடும். சொல்லுவோம், நான் புரிய ரோசக்காரே, ஆசீர்வாதம் அதை விட பெரிய ரோசக்காரே. நீங்க விரும்பல நினைச்சு வரவே வராது. எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை விரும்புறீங்க? சத்தியம் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். எல்லாரும் இருக்கீங்களா? போயிட்டீங்க? போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் சொல்லி பைபிள்ல போட்டுக்கல. பாஸ்டர் நீங்க வாசிக்கலையா? பாஸ்டர் வாசித்திருக்கோம். இவ்வளவு நாள வாசிக்காம இருந்திருப்ப அந்த வசனத்தை. தீமோத்தேயு புஸ்தகத்துல போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் அவங்களுக்கு சொல்லணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன் தீமோத்தேயுக்கு அதை சொல்றாரு, ஏன் எபேசியர் சபைக்கு சொல்றாரு, ஏன் கலாத்திய சபைக்கு சொல்றாரு, ஏன் கொரிந்திய சபைக்கு சொல்றாரு, ஏன் இந்த சபைக்கு சொல்லாம அந்த சபைக்கு சொல்றாரு, ஏன் அவங்களுக்கு சொல்லணும் இவங்களுக்கு சொல்லாம, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பைபிள் எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு
போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனவே பழைய கஞ்சி குடித்துக் கொண்டு தோத்திரம் 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 என்று இருமகனே, அதுதான் மேன்மையான அனுபவம். ஆசீர்வாதமான விரும்பக்கூடாது. வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? பேச கண்ணை திறந்துட்டு என்ன செய்யணும்? சபையில அவன் பாவம், கஞ்சிக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீட்டில் போனால் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, கடனை கட்டி முடிக்க முடியல, கந்துவட்டி பிரச்சனை, லோன் அடைச்சி முடிக்க முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒருத்தி வாங்கிட்டாங்க. இருக்கிறீங்களா? உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கூட இல்லை, போட்டுக்கிறதுக்கு காலில் போடுறதுக்கு செருப்பு கூட இல்லை, தலையில் தேய்க்கிறதுக்கு எண்ணெய் கூட வாங்க முடியல, பிள்ளைங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கூட வாங்கி கொடுக்கறதுக்கு கையில் காசு இல்லை. அவங்களெல்லாம் கூப்பிட்டு சபையில் உட்கார வச்சுக்கிட்டு இப்போ அவங்கள பார்த்து போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்னா, நம்மளை போல வடிகட்டின ஒரு ஒன்னான ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யார் இருக்கவே முடியும்? அவன் பாருங்க, இயேசுநாதர்கிட்ட வந்திருக்கிறான். சர்ச்சுக்கு போனால் அந்த இயேசுநாதரை தேடி போனால் அவர் ஏதாவது நம்ம கொடுக்க மாட்டாரா? நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் பிள்ளையை சுகமாக்க மாட்டாரா? என்னை வாழ வைக்க மாட்டாரா? என் கடனை அடைச்சு முடிக்கிறதுக்கு ஒரு வழியை உண்டாக்க மாட்டாரா? எனக்கு நல்லா ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டாரா? என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? என்னை பலப்படுத்த மாட்டாரா? என்னை வாழ வைக்க மாட்டாரான்னு சொல்லி அவன் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறான். ஒண்ணுமில்லாதவன் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்னா அவன் பார்ப்பான். அப்போ அந்த இயேசுநாதர் ஒன்றுமே செய்ய மாட்டார் போல. இந்த இயேசுநாதர் பாவம் தரித்திரம் முடிச்சு சாமி போல ஒரு ஆள். நமக்கு இப்போ ஏற்கனவே தரித்திரத்தெல்லாம் கிடக்குறோம், சாப்பாட்டுக்கு பண்ணி நம்ம கிடக்குறோம், பேசாத நம்ம வழியை பார்த்து அவன் போயிடும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? புரிஞ்சோம். பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு எனக்கு தத்துவம் ஒன்றும் செய்யக்கூடாது, பேசக்கூடாது, குற்றாத்திரமே தான் பேசக்கூடாது. அவன் பாவம் ஒன்றும் நம்ம உட்காந்துருக்கிறான் சபையில். அவனை கடவுளை ஆசீர்வதிப்பார், அவனை உயர்த்துவார், அவனுக்கு வெற்றியை தருவார், அவனுடைய தேவைகளை சந்திப்பார், ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாகும். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், அவனுடைய தேவைகளை சந்திப்பார், அவனுக்கு நன்மை செய்வார், அவன் பிள்ளையை வாழ வைப்பார், அவன் பிள்ளையை ஜெயிக்க வைப்பார். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமம் உன் மூலமா மகிமைப்படும். நீ நல்லா இருக்கும் பொழுதுதான் இயேசு நாமம் என்ன செய்யும்? மகிமை. ஆகவே சத்தியம் என்ன சொல்கிறது? ஆசீர்வாதத்தை விரும்பு, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஆகவே ஆசீர்வாதத்தை விரும்பணும், சுகத்தை விரும்பணும், ஆரோக்கியத்தை விரும்பணும், வெற்றியை விரும்பணும், நன்மையை விரும்பணும், நல்லா இருப்பேன்னு என்ன செய்யணும்? விரும்பணும். ஆமென். இருக்கிறீங்களா? மறுபடியும் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். ஆமென். வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். உனக்கு முன்னே என்ன செய்தேன்? இப்ப 19வது வசனத்தை வாசிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஜீவனை கர்த்தர் என்ன சொல்றாருங்க? ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், நன்மையை தெரிந்து கொள், தீர்க்காயுச என்ன செய்ய தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். நீதாப்பா விரும்பணும், நீதாப்பா தெரிந்து கொள்ளணும், நீதாப்பா வாஞ்சிக்கணும், நீதாப்பா விசுவாசிக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? நீ விரும்பாம, நீ தெரிந்து கொள்ளாம, நீ வாஞ்சிக்காம, நீ விசுவாசிக்காம இதெல்லாம் வாழ்க்கை என்ன செய்யாது? வலிக்காது. நீ விரும்பணும். நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. கர்த்தர் பார்த்து ஆசீர்வதிக்கிட்டு பாஸ்டர் இல்லைன்னா போட்டு பாஸ்டர், அவர் என்னைக்கு பார்த்து நீ ஆசீர்வதிக்கிறாரோ அன்னைக்கு ஆசீர்வதிக்கட்டும். இப்படி சொல்ற கிறிஸ்தவங்களை எத்தனை கிறிஸ்தவங்களை நான் பார்த்துருக்கிறேன். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தை நாம விரும்பணும், சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், சத்தியத்தை பார்க்கணும், கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை கவனிக்கணும்.
கர்த்தரா பார்த்து ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதும் கர்த்தரா பார்த்து ஒரு மனுஷனை உயர்த்திறதும் இண்டிபெண்டா அவரால் முடியாது. நம்முடைய ஒத்துழைப்பு தேவை, நம்முடைய கோஆபரேஷன் தேவை, நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விசுவாசம் இதெல்லாம் இதுல பாருங்க பங்கு பெறுகிறதா இருக்கிறது. ஆகவே நாம விசுவாசிக்கணும், நாம தெரிந்து கொள்ளணும். கர்த்தரே இங்க சொல்றாரு, நீயும் உன் சந்ததியும் நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் நீயும் உன்னுடைய பேர பிள்ளைகளும் நன்றாயிருப்பதற்காக சுகமாயிருப்பதற்காக ஜீவனை என்ன செய்து கொள், தெரிந்து கொள். நீ தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், சுகத்தை தெரிந்து கொள், தீர்க்காயுசை தெரிந்து கொள். கர்த்தரா பார்த்து சுகமாக்கணும் சுகமாக்கணும் போட்டு இப்படி என்ன வியாதியா கடந்து செத்து போயிடுறேன். எப்படி பேசுறாங்க சில ஆட்கள்? நீங்க வியாதியில கடந்து சாகுறது தேவனுடைய விருப்பம் கிடையாது. நீங்கள் சுகமாக இருப்பது தேவனுடைய விருப்பம். இப்ப என்ன விஷயம்? நீங்க விரும்பணும், நீங்க விரும்பணும், நீங்க வாஞ்சிக்கணும், நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாள் விசுவாசிக்கணும். நான் சுகமா தான் இருப்பேன், நான் தீர்க்காயுசா தான் வாழ்வேன், நான் நல்லா தான் இருப்பேன், நான் செழிப்பா தான் இருப்பேன், நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன் என்பதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிச்சாதான் இது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். ஆகவே விரும்பினால்தான், தெரிந்து கொண்டால்தான் பாருங்க இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பலிக்க ஆரம்பிக்கிறது. விரும்பவில்லை என்றால், தெரிந்து கொள்ளவில்லை என்றால் பலிக்கவே பலிக்க. 3 காரியம்: விரும்பணும், தெரிந்து கொள்ளணும், சுதந்திரிக்கணும். ஆமென். விரும்பணும், தெரிந்து கொள்ளணும், சுதந்திரிக்கணும். இது நம்முடைய பொறுப்பு. இது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யாது? பலிக்காது. இது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய தலையில என்ன செய்யாது? விழாது. நாம் தான் விரும்ப வேண்டும், நாம் தான் விசுவாசிக்க வேண்டும், நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். எல்லா காரணங்களும் சொல்லுவோம். நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், நான் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறேன். ஆமென். இதெல்லாம் நம்ம விரும்பணும். கர்த்தரே இங்க பாருங்க சொல்லி கொடுக்கிறார். நீ விரும்பு, நீ வாஞ்சி, நீ தெரிந்து கொள். நீ தெரிந்து கொள்ளாம ஒன்றும் நடக்காது மகனே மகளே. நீ தெரிந்து கொள். எனக்கு ஆசீர்வாதம் தான், எனக்கு சுகம் தான், எனக்கு வெற்றி தான், எனக்கு நன்மை தான், எனக்கு செழிப்பு தான் சொல்லி நீ விரும்பு, நீ தெரிந்து கொள், நீ விசுவாசி, நீ சுதந்திரி. அது என்னுடைய என்று நீ உரிமை பாராட்டு. அது வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து, அதிகாரத்தை, அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனை, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நானே உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? கொடுத்துருக்கிறேன். நீ ஒரு ரோபோ கிடையாது, நீ ஒரு பொம்மை குட்டி கிடையாது. நான் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்குன்னு நான் சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறேன், தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறேன். நீ தான் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் மனுஷனாகிய ஆதாமை ஏவாளை உண்டாக்கிட்டு அவனை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். வாசித்திருக்கிறீங்களா? வாசிப்போம். ஏற்கனவே வாசித்திருக்கிறோம், வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் எவர்களை நோக்கி? ஆதாமை ஏவாளையும் நோக்கி, ஆதாமை ஏவாளையும் பார்த்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை, ஆதாமும் ஏவாளும் உண்டாக்கப்பட்டாங்க. உண்டாக்கப்பட்டு முன்னாடி நிறுத்துறாரு கர்த்தர். நிறுத்திச்சு அவங்கள பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன வார்த்தை? ஆசீர்வாதம். ஆசீர்வதித்தார். நீங்க கவனிக்கணும். சத்திய வேதத்துல அநேக கிறிஸ்தவர்கள், அநேக ஊழியக்காரர்கள் இதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் கவனிக்க வேண்டும். அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? ஆசீர்வாதம். ஆசீர்வதித்தார். இதற்காக ஆசீர்வதித்தார்? பழுகுவதற்கு, பெருகுவதற்கு, பூமி நிரப்புவதற்கு, ஆண்டு கொள்வதற்கு. இதற்காக தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை சத்திய வேதத்துல பாருங்க, சத்திய வேதத்துல இங்கதான் 2வது முறையாய் வந்திருக்கிறது. முழு வேதாகமத்திலையும் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை எங்க முதல் முறையா வந்திருக்குது, எங்க 2வது முறையா வந்திருக்குது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை 2வது முறையா பைபிள் எங்க வந்திருக்குன்னா இங்கதான் வந்திருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது. அப்போ முதல் முறை எங்க பாஸ்டர் வந்திருக்குது? அப்படி திருப்புங்க முன்னால 22ஆம் வசனம். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திரத்து ஜலத்தை நிரப்புங்கள் என்றும்.
பறவைகள் பூமியிலே பெருக கடவது என்றும் சொன்னார். முதல் முறையா ஆசீர்வாதம் என்ற வார்த்தை இங்க வந்திருக்குது. இரண்டாவது முறை எங்க வந்திருக்குது? 1:28 முதல் முறையாக இந்த பறவைகளை பார்த்து சொல்றார், சமுத்திரத்தை பார்த்து சொல்றார், ஆசீர்வதித்து பழுகி பெருகுங்கள். அப்ப ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறது எதுக்காகதான்? எதுக்காக? அதெல்லாம் பழுகக்கூடாது, பெருகக்கூடாது, அப்படி இருந்த மாதிரி இருக்கணும். இன்னும் சொல்ல போனா இதை விட மோசமா தானே செய்யணும் போகணும்னு சொல்லி அநேகர் பிரசங்கிக்கிறாங்க. ஏழ்மையா வாழணும், தொடச்சு கட்டிட்டு தான் இருக்கணும், பீத்த செருப்பு பீத்த ட்ரெஸ் தான் போடணும், கிழிஞ்சதெல்லாம் நம்ம உடுத்தணும், சாதாரண ஒரு வீட்டில் ஒரு பிஞ்ச குடிசையில் நம்ம இருக்கணும். கௌரவமான தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள், அவர்களை ஆசீர்வதித்து எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு? பழுகுவதற்கு, பெருகுவதற்கு, பூமியை ஆண்டு கொள்வதற்கு, நிரப்புவதற்கு. அதுக்கு தான் கர்த்தர் செய்கிறாரு. அப்ப உங்க தலை மேல எழுதியாச்சு. என்ன எழுதியாச்சு? பாஸ்டர் தலையில என்ன பாஸ்டர் எழுதி இருக்குது? ஜெபமணி சொல்லுங்க பாஸ்டர். எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு? கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு, அதை பார்த்தாவே போதும். உங்க தலையில என்ன இருக்குது? என்ன இருக்குது? கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்க தலை மேல வச்சுட்டாரு. கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்க தலை மேல என்ன செஞ்சிட்டாரு? வச்சுட்டாரு. உங்க தலை மேல ஆசீர்வாதம் இருக்குது. இப்ப இத என்ன செய்யணும்? நீங்க விசுவாசிக்கணும். என் தலை மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஏதோ ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குது. ஆமென். உங்க தலையில கை வச்சு நீங்க சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குது. ஆமென். சாபம் இல்ல, சாபம் இல்ல. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு எல்லா சாபமும் போய் ஆசீர்வாதம் என்ன செஞ்சிருச்சு? உங்க தலை மேல வந்துருச்சு. ஆமென். யாராவது வந்து பிரதர் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினான், உங்க வீட்டில் ஒரு சாபம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா வீட்டை விட்டு என்ன செய்யுங்க? அதான் அடிக்கடி சொல்றது, கண்டாலே என்ன செய்ய வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா இருக்கிறது என்ன செஞ்சிடும்? போயிடும். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு எல்லா சாபம் என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. உங்க தலை மேல ஆசீர்வாதம் வந்துருச்சு. உங்க தலை மேல சாபம் கிடையாது, உங்க தலை மேல ஆசீர்வாதம் தான் இருக்குது. சத்தியவேதத்தில் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார்? அழைத்தார். அழைத்த போதே அவனை எதற்காக அழைத்தார் என்றால் ஆசீர்வாதத்துக்காக அழைத்தார். ஆசீர்வாதமா இருப்பதற்காக அழைத்தார். சாபத்திற்காக அழைக்கல, சாபமா இருக்கிறதுக்காக அழைக்கல, ஆசீர்வாதத்துக்காக அழைத்தார். ஆசீர்வாதமா இருப்பதற்காக என்ன செய்தார்? அழைத்தார். வாசிங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எத்தனை முறை வந்திருக்குது? ஹோம்வொர்க் கொடுக்குறேன், வீட்டில் போய் அன்லைன் பண்ணுங்க, ரவுண்ட் போட்டு வைங்க. 3 வசனத்துல எத்தனை முறை வருது பாருங்க. ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீ மாத்திரம் இல்லப்பா, ஏதோ ஓ சந்ததி மாத்திரம் இல்ல, பூமியில் இருக்கிற அத்தனை சந்ததியும் ஓ மூலமா ஆசீர்வதிக்கப்பட போகிறது. எப்படிப்பட்ட அழைப்பு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறாருங்க. எங்கே கிடக்கிற ஒரு மூலையில, உலகத்துல ஒரு மூலையில கிடக்கிறான். சரித்திரம் சொல்லுகிறது, சில பொம்மைகள்லாம் விற்று பெயிண்ட் அடிச்சு
அதெல்லாம் தெருவில் போய் விற்று அதில் வர காசை வச்சு அன்றாட பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆபிரகாம் வந்து பெரிய கோடீஸ்வரன் கிடையாதுங்க. அன்றாட சாப்பாட்டுக்கு பாருங்க அப்படியே ஒரு சாதாரண மனுஷன். அவனை கத்து கூப்பிடுறாரு, வாடான்னு கூப்பிடுறாரு. நான் கூப்பிடுற தேசத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு. எதுக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கான்னு கூப்பிடுறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். யாருக்கு? தேசத்துக்கே ஆசீர்வாதமா இருப்பாய். இதை நீ மாத்திரம் இல்ல, உன் சந்ததிக்கு மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்ததிக்கும் நீ ஆசீர்வாதமா என்ன செய்வாய். எப்படிப்பட்ட அழைப்பு பாருங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஆபிரகாமை அழைத்த தேவன் தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன். பெயர் சொல்லி எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை, உன்னைய பார்த்து இவர் நல்லா இருக்கு சொன்னா கூட அவன் நல்லா இருப்பான். நல்லா இருக்கிறீங்களா? உன்னைய பார்த்து நீ நல்லா இருக்க மாட்டான் சொல்றவன் என்ன செஞ்சிருவான், ஆனா நீ நல்லா இருப்ப. ஏன்னா உன் மேல ஆசீர்வாதம் இருக்குது. உன் மேல இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. என் மேல என்ன இருக்குது இதை போல ஆழமா நம்புங்க. நீ நல்லா இருக்கணும்னா அதான் வழி. என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் புறஜாதியாருக்கு வரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்து அவர் சிலுவைக்கு போய் சிலுவையிலே சாபமாகி எல்லாருடைய சாபத்தையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து கொண்டு அதை சுமந்து தீர்த்து ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் புறஜாதியாராகி நமக்கு கொடுக்கும்படியாக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழுந்தார் என்று சத்திய விதமாக போதிக்கிறார். ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா அத்தனை ஆசீர்வாதத்தையும் என்ன செஞ்சிருக்கிறார்? இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியார்களுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் எல்லாம் சொன்ன ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் ஆமென் புறஜாதியாராகிய நமக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? அவர் கல்வாரி சிலுவையிலே சாபமானார், சாபத்தை சுமந்தார், சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் சிலுவையிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறது? உண்டாகி இயேசு கிறிஸ்து சாபத்தை சுமந்து தீர்த்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எல்லாம் புறஜாதியாராகி நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து உங்க வாழ்க்கையிலே பலிப்பதற்காக. ஆமென். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே இவைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதியாராகிய நமக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று. ஆமென். இப்ப இது நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கணும்னா என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசிக்க
ஆரம்பிக்கணும். விசுவாசிக்கும் போதுதான் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே மற்ற ஜனங்களை போல பாருங்க, தேவையில்லாத காரியத்தை பேசாமல் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? நாம் பேச வேண்டும். இன்னைக்கு அநேகர் பாருங்க தேவையில்லாத பேசிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? பலவிதமான சபை பிரிவுகள் இருக்கிறது. பலவிதமான சபை பிரிவுக்கு போறவங்க பலவிதமான காரியத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், தேவையில்லாத காரியத்தை பேசாம கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது நிச்சயமாய் அவைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வந்து பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்திருக்கிறாரா? ஆசீர்வதிக்க போறாரா? இல்ல இனிமேல் ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க. ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. யாருக்குள்ள ஆசீர்வதிச்சிட்டாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வதித்து விட்டார். இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நாம் பார்க்கிறோம், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். யாரை ஆசீர்வதித்திருக்கிறார்? நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது திருச்சபையிலே இருக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். முழு திருச்சபையையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். பட்டணத்திலே இருக்கிறவர்களை மாத்திரமல்ல, வெள்ளைக்காரர்களை மாத்திரமல்ல, இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. படித்தவர்களை மாத்திரமல்ல, முழு திருச்சபையையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன சொல்றாங்க? இது வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். இது வந்து குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதமோ பொருளாதார ஆசீர்வாதமோ வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம்லாம் கிடையாது. இது என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது பாவ மன்னிப்பு, மோட்சலோகம் போறது, ஆவிக்குரிய சில ஆசீர்வாதங்களை தவிர இது சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம் கிடையவே. ஏன்னா இங்க எப்படி போட்டிருக்குது? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இந்த வசனம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்கிற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா மொழிபெயர்த்திருக்கிறார். எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே எல்லா ஆசீர்வாதங்களும் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எனவே எத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறதோ அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு உரியது, நமக்கு சொந்தமானது. ஆமென். எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு உரியது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உரியது. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்க. சாபத்தை அல்ல, வியாதி அல்ல, தரித்திரத்தை அல்ல, நோயை அல்ல,
அகால மரணத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, தீர்க்காயுசை, நன்மைகளை, ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கும்படியாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு. ஆமென். கண்கள் கூடி நான் சொல்லுவேன், கர்த்தாவே ஸ்தோத்திரிக்குது, என் மேல ஆசீர்வாதம் இருக்குது, என் மேல ஆசீர்வாதம் இருக்குது, என் மேல ஆசீர்வாதம் இருக்குது, என் மேல சாமம் இல்ல, என் வீட்டுல ஆசீர்வாதம் இருக்குது, என் வீட்டுல சாமம் இல்ல, என் தலை மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தரனை ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறேன். வியாதி அல்ல, தரித்திரத்தை அல்ல, சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தருகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஓ கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஓ எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஓ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த சத்தியங்கள் என்னுடைய உள்ளத்திலே வெளிப்பாடாய் வெளிச்சமாய் மாறுவதாக, இந்த சத்தியத்தை பிள்ளைகள் பற்றிக் கொள்வார்களாக, பிடித்துக் கொள்வார்களாக. ஆண்டவரே, ஆசீர்வாத பிள்ளைகள் மேலே உண்டாயிருக்கிறபடி ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு வரும்படியாக கல்வாரி சிலுவையிலே இவ்வளவு பாடுகளை பற்றி கர்த்தாவே சாபத்தை சுமந்து தீர்த்தீரே ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எல்லாம் எங்களுக்கு நீ தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வாதமாக இருப்பதற்காக எங்களை அழைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம்பா. பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும், செழித்து ஓங்கட்டும், ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் தெரிந்து கொள்ளட்டும். விதமாய் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில்